ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம். மலையனூர் கோயிலுக்கு. நாங்கள் சாயந்தரம் ஒரு 4:30 மணி 5 மணி அப்படி பஸ் வந்தது. பஸ்ஸில் ஏறி உக்காந்தோன்னே பசங்கள்லாம் ஃபுல் ஹாப்பி, நாங்கள் தமிழ்நாட்டுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு. பஸ்ஸு நின்று கொஞ்ச நேரத்துக்கு ஏறின உடனே 2 பேருமே ஃபுல் டான்ஸு. பசங்கள்லாம் இருந்தாங்களா, அதால் ஃபுல்லு டான்ஸ் சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கும் ஜாலியாக இருந்தது. பசங்களையும் லீவில் எங்கேயுமே நாங்கள் கூட்டிகிட்டு போகல. அதால் சரி எங்கேயாவது ஒரு ட்ரிப்பாக போய் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். சரி கிளம்பிட்டு பசங்க டயர்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி ஒரு இடத்துல பஸ்ஸு நிற்க வச்சு எல்லாருமே சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டிலேருந்தே செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எங்கள் வீட்டுக்கார ஃப்ரெண்டு கூட வேலை செய்கிறவங்கன்னு சொல்லலாம். அவங்களும் தான் எங்களையும் கூப்பிட்ருந்தாங்க. சரி நாங்களும் அப்படியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் சரி ஒரு இடத்துல நிற்க வச்சு பெங்களூரு கிட்ட நினைக்கிறேன், பெங்களூர் கிட்ட பல்லவு ஹோட்டலெல்லாம் இருக்காது இல்லையா, பல்லவு சோறு குழம்பு எல்லாமே செஞ்சு எடுத்துகிட்டு அவங்களும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எல்லாருமே சாப்பிட்டு மறுபடியும் ஒரு 4:30 மணி இருக்கும். 4:30 மணி அப்படி பஸ் எங்கோ நின்றுச்சுங்க. பெங்களூருன்னு நினைக்கிறேன். நின்றுச்சு. அங்கே வந்து டீசலோ பெட்ரோலோ ஏதோ போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் டீ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போனோம். அங்கே டீ போட்டு மறுபடியும் பஸ் கிளம்பிடுச்சு. காலைல ஒரு 6 மணி 6:30 மணி 7 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். சன்ரைஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி அப்படியே சரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்னால் எடுக்க முடிஞ்சுது. ஏன்னா டயர்டாக இந்த பசங்களும் கூடவே இருந்தாங்களா. சரி கோயிலும் வந்துச்சு. எல்லாமே குளிக்கிறதுக்கு பார்த்தேன், பார்த்தா வாஷ்ரூமே இல்லை. சரி எப்படி எப்படியோ பண்ணி வாஷ்ரூம் அந்த சைடு இருக்குது குளிங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்களும் கிளம்பிட்டு நாஸ்டா பண்ணிவிட்டு கோயிலுக்கு போங்கன்னு சொன்னாங்களா. சரி நாஸ்டா பண்ணிவிட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அங்கே என்னங்க தமிழ்நாட்டில் பூ தானே ரொம்ப, எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அதால் பூ வாங்கி வச்சுக்கிட்டு பூஜை சாமான்லாம் வாங்கிக்கிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கோயிலுக்கு கிளம்பி என் பொண்ணு கொஞ்சமாக நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னதுனால சரி போமா எடுன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வீடியோ எடுத்தேன். சரி கோயில் உள்ளே போனால் அங்கே ஒரு ட்விஸ்ட்டுங்க. உள்ளே எங்கள் வீட்டுக்காரர் போயிட்டாங்க. அந்த மஞ்சள் குங்குமம் அது என்ன கையில் விளக்கேற்றுங்கன்னு சொல்லிட்டு கையில் கொடுப்பாங்க இல்லையா, அவங்க முன்ன போயிட்டாங்க. என்கிட்ட காசு இல்லை. அவங்க எனக்கு கொடுன்றாங்க. நான் என்ன பண்ண முடியும். அப்புறம் சரி உள்ளே பூஜை சாமான் வாங்குறதுக்கு டிக்கெட் வாங்கணுமா, எனக்கு தெரியாது. அங்கே போனால் டிக்கெட்டு காசு கொடுமான்றாங்க. சரி எங்கள் வீட்டுக்காரர் முன்ன போனோடனே சரி போமா நீ வா, மறுபடியும் வந்தால் அப்போ நீ கொடுப்ப அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்னை அமுச்சு கொடுத்தாங்க. போய் உள்ளே தரிசனம் பண்ணால் அங்கே ஒரு மாதிரி சரின்னு சொல்லிட்டு அங்கே பூஜை பண்ணிவிட்டு வந்து எங்கள் வீட்டுக்கார ஆடை இருக்கணும்னு சொல்லிட்டு சீக்கிரம் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் வந்து நெகில் உக்காந்துங்க. ஐஸ்கிரீம் கணக்கே இல்லைங்க என் பிள்ளை சாப்பிட்டது. இவ்வளோ வேக்காடுங்க நாங்கள் வந்த டைமில். அது இப்போ லேட்டாக தான் அப்லோட் பண்ணுறேன், டைம் இல்லை எனக்கு, அதெல்லாம் போட முடியல. அப்புறம் ஷாப்பிங் வந்தோம். ஷாப்பிங் வந்து என் பொண்ணு இது ஒரு விளையாட்டு சாமான் ஒன்று வாங்கிக்கிட்டா. அதுக்கப்புறம் அந்த பூ கேட்டோம். பூ வந்து ரொம்ப ரேட்டாக சொன்னாங்களா, அதெல்லாம் சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். கூட வந்த அக்காங்களும் அது ஏதோ வாங்கினாங்க. அப்புறம் நைட் கோயில் சுற்றி பார்க்கலாம், ஆளுங்க ஜனம் கம்மி வெயிலும் கம்மின்றதுனால சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போய் படுத்தோங்க. பயங்கர கொசுவாக இருந்தது. சரி பெரிய ஹால் இருக்குது இல்லையா, அங்கே போய் படுக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே படுத்தோம். பயங்கர தூக்கமும் நல்லா இருந்தது. கொசுவும் இருக்குல்லங்க. காலைல 5:30 மணிக்கு எழுப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் பஸ் கிளம்புதுன்னு சொன்னாங்க. சீக்கிரம் எல்லாம் ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்து பஸ்ஸில் ஏறி உக்காந்துட்டோங்க. சாப்பிட்டுட்டு ஏறிட்டோம். ஆனால் என்னால் எடுக்க முடியல வீடியோ அது. அதுக்கப்புறம் ஏதோ பச்சையம்மன் கோயிலுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க சொல்லி ரிலேஷன் பச்சையம்மா கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு நாங்களும் போனோங்க. ஆனால் கோயில் வந்து சூப்பராக இருந்ததுங்க. எனக்கு அட்ரஸ் அவ்வளோவா தெரியாது. அப்புறம் கோயில் இதான் சாமி. வீடியோ எடுத்து கொஞ்சம் ஃபோட்டோ வீடியோங்க எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மேலே டிசைன்லாம் மேலே அந்த இது ஹார்சிசின்றாங்களே அதில் நிறைய டிசைன் இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு பர்சனலாக. அதனால தான் நான் வீடியோ எடுத்தேன். வீடியோ கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் என்ன பிடி என் பிள்ளை என்ன பிடிமா சரி 4 பேர் ஒரு ஃபோட்டோவை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இது 7 சாமின்னு சொல்லுவாங்க முனீஸ்வரர், அந்த சாமி கொஞ்சம் அதுவும் பார்த்துக்கினேன். அதுக்கப்புறம் குதிரை யானை அதெல்லாம் நான் ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு சொல்லிவிட்டு என் பிள்ளை எடுத்துக்கினான். அதுக்கப்புறம் சாமிங்க பாருங்கள் எத்தனை சாமி இதே மாதிரி பிரிண்ட்டும் பின்னாடி இருக்குது. அது என்ன இடம்னு எனக்கு தெரில, தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சரி பார்த்துக்கின்னு அங்கே ஒரு குளம் இருந்ததுங்க. குளம் கிட்ட குரங்கு. நான் வீடியோ எடுக்கிறதுக்கு போனோடனே எங்கள் வீட்டுக்காரர் சொல்லிட்டாங்க, குரங்கு வந்து கையில் இருக்கிற ஃபோனுக்குன்னு பிடிக்கின்னு போயிட்டு போகுது, தூரம் வந்துடுன்னு. நான் பேச்சே கேட்கல. கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டு எங்கிட்ட ஒரு கோபுரம் எங்களையும் சேர்த்து வீடியோ எடுன்னு சொன்னாங்க. சரி எடுத்துக்கிட்டு இங்கே நிற்கவே முடியலங்க. பயங்கர சூடு, எங்களால் தாங்கவே முடியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வந்து கோயிலில் உக்காந்துட்டு இது வெள்ளரிக்காவை கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தால் நாங்கள் கூழ் கொடுக்காம நாங்கள் வரவே மாட்டோம். கூழ் குடிச்சிக்கிட்டு மாங்காய் கடிச்சின்னு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பஸ்ஸுக்கு கிளம்பிட்டோம். ஒரு இடத்துல மறுபடியும் அங்கேயே அங்கே சாப்பாடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், காலேஜ்